ஆஃப் கான்டாக்ட். என்ன மெசேஜ்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சொல்லுங்க, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நான் உன்னை சந்திப்பேன். ஹல்லேலூயா. நீ யாரை சந்திக்க வந்தியோ இல்லையோ, நீ முதல்ல இன்னைக்கு தேவனை சந்திக்க வேண்டும். சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்றேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் சொல்லி கொடுத்து அனுப்ப வரக்கூடாது. சில பேர் பார்க்கறா ஒரு மிஸ்ஸிங் ஆகுதுல்ல உனக்கு. ஐயோ அப்படியே வலது கண்கள் துடித்தது உன்னை கண்டேன் அப்படி சில பேர் உன் மனசு அப்படி ஏங்கிட்டு இருக்குல்ல. யாரை பார்க்கறது நீங்க ஏங்கி உட்கார்ந்துருக்க? ஐ மிஸ் யூ பாஸ்டர். கர்த்தருக்கு என்னை பத்தி நல்லா தெரியுதுங்க. இந்த கண்ணுக்குள்ள ஏண்டிக்குதுங்க, பார்த்தா நல்லா தான் இருக்கும் போது. அப்படி நீ யாரை பார்த்தா நல்லா இருக்கும் யோசிக்கிறியோ எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தம்பி நான் உன்னை பார்க்கறதுக்கு ஐ மிஸ் யூ. இங்க படிப்பதுல கர்த்தர் மிஸ் பண்றாரு. ஒண்ணு நிறைய பேர் வரல மிஸ் பண்றாரு, லேட்டா வந்தா மிஸ் பண்றாரு, சீக்கிரம் வந்தா மிஸ் பண்றாரு. அவருக்கு என்ன தேவைன்னா அவரோட இருக்கணும். சோ இன்னைக்கு 6 மணி நேரம் தேவ பிரசனமே இல்லையா? அப்பதான் கர்த்தர் கிட்ட பேசினாரு, the point of contact அப்படின்னு என்ன, உன்னை சந்திக்கும் காலம். இயேசு எருசலேமை பார்த்து பிரசங்கம் பண்ணார். யூத ஜனங்களே, எப்ப சாப்பாடு தூக்கம் கல்யாணம் காட்சி ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். செலிபிரிட்டிஸ். உனக்கு வாழ்க்கை சோறு தூக்கம் இப்படிதான் போகுது வாழ்க்கை. நான் உன்னை சந்திக்கிற காலத்தை உனக்கு தெரியாம போனது என்னன்னு சொல்லி இயேசுநாதர் பயங்கரமா ஒரு மெசேஜ் கொடுத்தார். இட் இஸ் மீட்டிங் பாயிண்ட். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவ பிரசன்னம் இல்ல, தேவ மகிமை இல்ல, ஒரு வெறுமையா இருக்குது. வேணா எங்க வீடு வந்து பாஸ்டர் ஒரு டல்லா இருக்குது. ஓகே, யூ ஹேவ் எ மீட்டிங் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? மீட்டிங் பாயிண்ட். உலகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் மனசு சோர்ந்து போயிடும். நாட்டில் நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்தா சோர்ந்து போயிடும். சொன்னாரு, உன் ஜனங்களை நான் சந்திப்பேன். இன்னைக்கு ஆராதனை நேரத்தில் நான் என்ன செய்வேன்? சபைக்கு எதுக்கு வர்ற? வாயில சொல்லு, தேவனை சந்திக்க வர. அந்த தேவனை சந்திக்க வர, அதான் முக்கியம். நீ யாரையும் கிளம்பி வரும்போது இன்னைக்கு நான் யாரை பார்க்க வர்றேன்? பாரு, பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? சொல்லு சொல்லு. உனக்கு ஆவிக்குரிய கண்கள் உண்டா இல்லையா? இந்த மாம்ச கண்களை பத்தி நான் பேச மாட்டேன். அதெல்லாம் ஒரு 6 நாள் இருக்குது. மாம்சத்தை பத்தி பேச, சினிமா கதை, உலக கதை, அரசியல், நாட்டில் நடக்கிற கதை எல்லாம் பேசுறது ஒரு 6 நாள் இருக்குது. ஒரே ஒரு நாள் தான் ஆவிக்குரிய கதை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள்ல இன்னைக்கு நான் தேவனை தரிசிக்கணும் அப்படின்னு வந்தவங்களா ஒரு ஜீவனை கொடுத்த சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா சந்திப்பேன். அவனை கண்டிப்பா நான் யாரை பார்க்கணும்? இன்னைக்கு யாரை பார்க்கணும்? மீட்டிங் பாயிண்ட். சில நேரங்கள்ல அந்த தேவனை சந்திக்க முடியாம உனக்கு கஷ்டமா இருக்கிறப்ப எப்படி சந்திக்கலாம்? அடுத்த பாயிண்ட். எங்க சந்திக்கலாம்? நான் துபாயில கொடுத்த மெசேஜ், நான் உன்னை சந்திப்பேன். இயேசு வந்து எருசலேம் ஜனங்களை சந்திச்சார். பழைய ஏற்பாட்டுல தேவன் தம்முடைய பிள்ளைகளா அந்த உடன்படிக்கை பற்றி எனக்கு யாரு வந்துட்டாலும் சந்திப்பார். எனக்கு தேவ பிரச்சனை இல்லையா? உடனே நான் முழங்கால் போட்டு கையில பைபிள் வச்சுட்டு இதுதான் உடன்படிக்கை பற்றி ஆடுற, இந்த உடன்படிக்கை பற்றி வச்சிருக்கிறேன். நீங்க போய் நான் ஜனங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்கணும்? அது எப்படிப்பட்ட ஆகாரமா இருக்கணும்? புஷ்டியா இருக்கணும். கொழுப்பையும் நிலத்தையும் நான் வைக்கணும். உலக வாழ்க்கையில எது சாப்பிடக்கூடாது? கொழுப்பு கூடிடும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கொழுப்பு சாப்பிட்டானா நீ விசுவாசம் எதுக்கும் ஜெயிப்ப. கொழுப்பு இருக்கணும் உனக்கு. உலக வாழ்க்கைக்கு எதுவும் ஆகாது, கொழுப்பு ஆகாது. கொலஸ்ட்ரால் கூட உனக்கு தெரியும், அதுக்கு பிரச்சனை வேண்டாம் இருக்குது. அப்ப என் பிள்ளைகளுக்கு நான் கொழுப்பை கொடுக்க வேண்டும், நிலத்தை கொடுக்க வேண்டும். கொழுப்பு நிலத்தையும் நான் கொடுத்தாங்க, அது நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா தெம்பா இருக்கும். ஹல்லேலூயா. நான் பெத்த பிள்ளை சாகக்கூடாது, நான் வசனம் சொன்ன பிள்ளை வாழ்ந்துருக்கணும். ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும் எந்த பிள்ளை பின்மாற்றத்தில் பெறக்கூடாது. ஹல்லேலூயா. ஜீவனுக்குள்ள ஜெயிக்கணும். இந்த வித்து ஒரு நாள் தேவன் தாயா நீ நானும் யாரோ எவரோ. ஆனா இயேசுநாதர் போய் உடன்படிக்கை பண்ண உடனே அவர் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆவியை கொடுத்து புத்திரராய் மாற்றுவார். பிள்ளைகள 3 பிள்ளை இருக்குது. அழுது எப்பவும் அமக்கல மாட்ட பிள்ளை யோவான் இருக்கும். அதை விசுவாசிக்கிறவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய. இது நசரச பார்ட்டி. எனக்கு அழுது பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை, ஒழுங்கா வாழ்க்கையை சரியா அமைச்சிட்டா உனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீ தேவனை மாத்துறது விட்டு உன் வாழ்க்கையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உன் வாழ்க்கையோட கட்டமைப்பை சரியா வச்சுக்கிட்டா நீ பாடுகிற பிரச்சனையை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை.
இருட்டோடு எழுந்து அவர் ஆகாரம் கொடுக்கிறார். யாரு? குணஸ்தானியான ஸ்திரீ. அவனை இருட்டோடு எழுந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், கொழுப்பு கொடுப்பேன், நிலம் கொடுப்பேன். இந்த 4 வாரங்களும் வரப்போற 4 வாரங்களும் கான்ஃபிளிக்ஸ். கான்ஃபிளிக்ட்னா என்ன? எதிர்மறையான, இன்னும் முரண்பாடா, கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிற தலைப்புல மெசேஜ். ஜனங்களுக்கு இது கொழுப்பு. இந்த 4 வாரம் நான் கொடுக்க போது உனக்கு சொல்லு கொழுப்பு. சூப்பர். நம்ம ஜனங்களுக்கு கொழுப்பை நினைத்து கொழுப்பு நினைப்பு வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. பைபிள் வசனத்தை சொல்றது சொல்லுங்க. தேவரீ கொழுப்பையும் நினைத்தையும் உண்டது போல என் ஆத்துமாவை புஷ்டியாக்கும். ஹல்லேலூயா. அவன முரண்பாடுகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை என்ன பண்ண போறோம்னா, நான் உன்னை சந்திக்க வந்தேன். ஆவியானவர் யாரை தேடணும்? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் தேவனுடைய ஆலயத்துக்கு போகுது. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். தேவனுக்கு ஒரு 7 பாயிண்ட் இருக்குடா. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஃபார் தி லார்ட் கம் டு தி சர்ச். சர்ச்சுக்கு வந்துட்டேன்னு வச்சுங்க, ரொம்ப ஒரே வியாதி, ஒரே அது எத்தனை ஆயிரம் இருந்தாலும் தூக்கி எல்லாரும் தீக்கிற போட்டு நேராக கோயில வா. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். கோயில வந்து உட்கார்ந்து பண்ண அவன் பாடுவான், அந்த பாட்டை தரிசனம் பண்ணுவாரு. நீ உட்கார்ந்து இருக்கிறதே அந்த தொடுதல்ல கத்துற ஒரு கட்டுகளை எல்லாம் அறுத்து ஒரு நூல்களை எல்லாம் முடிச்சு உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை சமாதானப்படுத்தி உன்னை கொழுப்பையும் நிலத்தையும் உள்ளது போல உன்னை கட்டு திருப்தியாக்குவா. அது ஜெபம் இஸ் a point of contact. வேத வாசிப்பு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். காணிக்கை கொடுக்கிற நேரம் சரி, எவனுக்கா சோசியல் சொல்லிட்டு இருக்கிற நேரம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்போ கட்டு உடைச்சிடும். ஹல்லேலூயா. ஏன் 1000 கஷ்டத்தோட உட்காந்துருக்க? எக்கான ஒரு பொம்பளை வருது, உட்கார வச்சு இயேசுவின் துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், இயேசுவின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், இயேசு உனக்கு சமாதானத்தை உள்ள உனக்கு கொடுத்து இயேசுவின் பேரில் வந்திருக்கிறது. பாரு, நீ அதிகப்படி யோசிக்காத. ரொம்ப பிரச்சனைக்கா, ரொம்ப முடியாத, சும்மா இருக்கா. எல்லாத்துக்கும் பெரியவர்க்கா இயேசுநாதர். எல்லாத்தையும் மாற்றுவார்க்கா இயேசுநாதர். உன்னை வாழ வைப்பார்க்கா. உன்னை சாக வைக்கிறதுக்காக பூமியில படைக்கலக்கா. உன்னை வாழ வைக்கிறதுக்காக இயேசு உன்னை படைச்சாரு. நீ நல்லா வாழ்ந்து இருப்பக்கா, நீ சுவித்து இருப்பக்கா, உன்னை கருத்து மேன்மைப்படுத்துவாரக்கா. அப்படி நீ சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறப்ப உனக்குள்ள இருக்கிற சோர்வெல்லாம் மாறி போயிடும். இதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சரி, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு, பழைய பாடு, நான் இந்த பாட்டு பாடிட்டு இருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. ரொம்ப சோர்வா இருந்துச்சு. அப்போ ஒரு பாட்டு பாடினேன். என்னன்னா இஸ்ரவேலின் அந்த பாட்டு பாடிட்டு புஷ்கல் எனக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பழைய தேவ பிரசனம் வந்துருச்சு. பழைய வந்துச்சு. அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்குது. என்னென்ன இருக்கு சொல்லுங்க? ஆராதனை, ஜெபம், அப்புறம் ஓகே. இவ்வளோ இட்ஸ் a kind of tool. It's kind of அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்துல this kind of tools. ஜெபம் என்பது டூல், தேவ ஆலயம் என்பது டூல், வேத வாசிப்பு என்பது டூல். சோ இதை கொண்டு நீ தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேவ மகிமையில நிரம்பலாம். ஹல்லேலூயா. அழகா சொல்லப்படி தீர்க்க சமாதானம் சொல்லும். கிருபாசனத்தை மேல் நான் உன்னை சந்திப்பேன். எங்களுக்கு வசனம் என்னது? படிச்சியா படிக்கல வசனம்? இன்னும் படிக்க வாங்கியா? படி. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 மற்றும் 22. சரி. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். டுடே இந்த நாள் மாத்திரம் இல்ல, நீ எப்பெல்லாம் கிருபாசனத்தண்டையில வரியோ அப்பெல்லாம் கர்த்தரை சந்திப்பாய். அப்பெல்லாம் தேவனை சந்திப்பாய். தேவனுடைய சத்தத்தை நீ கேட்பாய். தேவனுடைய வழிநடத்தலை நீ பெற்றுக் கொள்வாய். தேவனுடைய கரங்கள் உனக்காக செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. வந்து உட்கார்ந்து தேவ சமூகத்துல கிருபாசனத்தண்டையில நான் உன்னை சந்திப்பேன். நம்ம யாரோட சந்திச்சு நிறைய டைம் கொடுத்து மீட் பண்ணி அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா நோ ப்ராப்ளம். நம்ம கர்த்தரோட சந்தித்து அவரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கர்த்தர் நம்மை மாற்றுவார், வாழ்க்கையை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், நமக்கு வேண்டிய சிந்தனைகளை மாற்றுவார், நம்ம மனநிலையை கர்த்தர் மாற்றுவார். அதனாலேயே நம்ம மனநிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா. நாமளே நினைச்சாலும் நம்ம ஆட்டிடியூட், நம்ம மனநிலையை நம்ம மாத்திக்க முடியாது. ஏற்கனவே ஆமென் சொல்லி அந்த மைண்ட் செட்டை மாற்றுறது கர்த்தர். ஏன்னா என்னால என் மைண்ட் செட்டை மாற்ற முடியல. இது மனுஷன் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. ஏற்கனவே ஆமென் சொல்ல போறேன். ஆனா உங்க மைண்ட் செட்டை மாத்துறவர் கர்த்தர், உங்க மனநிலையை மாத்துறவர் கர்த்தர். சாதாரண வார்த்தை இல்ல, ரொம்ப ஆழமான வார்த்தை.
நான் சொல்லுவேன், அழியா சொல்றபடி சொல்லணும். கிருபாசனத்தடி நான் உன்னை சந்திப்பேன். ஹல்லேலூயா. நாளைக்கு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கிருபாசனத்தடி நான் உன்னை சந்திக்கும்படியாக வருகிறார். இன்னைக்கு கர்த்தர் சந்திக்கும்படியாக வருகிறார். இன்னைக்கு கர்த்தர் சந்திக்கும்படியாக நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மகிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம், சில நேரங்களில் ரொம்ப இலக்கரிப்பாயிடுறோம். இந்த உலகம் எப்படி தெரியுமா இருக்குது? நாளுக்கு நாள் ரொம்ப கான்ஃபிளிக்டா இருக்குது. சொல்லுங்கப்பா, கான்ஃபிளிக்ட். சொல்லுங்க. நான் உன்னை சந்திப்பேன். நான் உன்னை எங்க சந்திப்பார்? கிருபாசனத்தில் சந்திப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில தெரியல ஒண்ணும் இல்ல. இயேசுநாதரை பார்த்து காப்பி அடிக்கணும், இயேசுநாதரோட பேஸ்ட் ஆயிடணும். எத்தனை ஆமென் சொல்லுங்க. இயேசுவையும் உன்னையும் என்னையும் பிரிக்கவே முடியாது, பிரிக்க கூடாது. சின்ன வேலைகளோ சின்ன பிரச்சனைகளோ சின்ன வேலை அதெல்லாம் ஒன்றும் ஆகவே கூடாது. சந்தோஷமா சொல்லுங்க. இன்னைக்கு கான்ஃபிளிக்ட்ங்கிற செய்தியை கொண்டு போறேன் நான். பாஸ்டர், கான்ஃபிளிக்ட்னா என்ன? பார்த்து பாயிண்ட் போவோம். இந்த உலகத்துல மோதல்கள் கூடிக்கிட்டே போகுமா குறைஞ்சிக்கிட்டே வருமாடாப்பா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கூடிக்கிட்டே போகும், குறைஞ்சிக்கிட்டே வராது. சரி, மோதல்கள். இதுக்கு 3 வார்த்தை உலக பிராமண வார்த்தை சொல்றேன். அப்ப நான் ரிஸ்க் ஆயிடுவேன். இந்த உலகத்துல என்ன கூடிக்கிட்டே போகும்? இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் சேரும்? சொல்லு. இல்ல, இந்த உள்ள சொன்ன வார்த்தை முரண்பாடுகள் நிறைந்த உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? முன்னுக்கு பின் என்ன செய்யும்? முரண்பாடுகளை காட்டும். முன்னுக்கு பின் என்ன செய்யும்? நிறைய முரண்பாடு இருக்கு. அதான் 4 வாரம் பார்க்கிறேன். இவங்க எல்லாரும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் அதனால ஒரு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. பைபிளை நீ என்ன செய்யணும்? அப்படி பார்த்தா நித்திய ஜீவன் உண்டு. ஆமா, அந்த பெரிய பட்டணத்தால் அப்படியே எல்லாம் போட்டு போட்டு பைபிள் 4 பக்கம் கரெக்ட்னால அவன் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். நல்ல புத்தி எப்ப வரும்? நல்ல குணம் எப்ப வரும்? நம்மளோட தெய்வீக சுபாவம் எப்ப வெளியே வரும்னா அந்த வேத புஸ்தகத்தை 4 கரெக்ட் என்ன செய்யணும்? கரெக்ட். தேடினா நீ நற்குணசாலியா மாற மாட்டேன். ஊருப்பட்ட பிசாசுகள் தான் மண்டையில இறங்கிடும். அப்புறம் அது ஏன் இப்படி அப்படியே எதுவுமே ஒரு முடிவு புரியாது. யூ ஹேவ் ஃபுல் ஆஃப் கான்ஃபிளிக்ட். மண்டை ஃபுல்லா எப்படி இருக்குது? கான்ஃபிளிக்ட்னா முரண்பாடுகள் இருக்குது. நீ விசுவாசிக்கிறது ஒரு விஷயமா இருக்குது, வாழ்க்கை முறைகள் வேற மாதிரி இருக்குது, நீ நடக்கிற காரியங்கள் வேற, உனக்கே உன் வாழ்க்கையில நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் தெரியுது. எத்தனை ஆமென் சொல்ல விரும்புறேன்? ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எது அதிகமா கூடி போச்சு? தங்கங்களா? மோதல்கள் கூடி போச்சு. எத்தனை ஆமென் சொல்ல? ஆமா சொல்ல விரும்புறீங்க. நம்ம கர்த்தரோடு முரண்படக்கூடாது. இதான் செய்தி. நம்ம யாரோட முரண்படக்கூடாது? சரி, சில நேரங்கள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யலாம்னு நினைக்கிறார். இதுவரை எந்த மனுஷனோடையும் உங்க வாழ்க்கையில நீ ஒத்து போக முடியாது. ஆமென் சொல்ல. Every man is a unique. விசேஷமானவன். நீ ஒரு வித்தியாசம், நான் ஒரு வித்தியாசம், உங்க வீட்டுக்காரர் ஒரு வித்தியாசம், உங்க பிள்ளைங்கலாம் ஒரு வித்தியாசம். நீ என்ன பண்ணனா, என் வீட்டுக்காரன் எத்திலி ஒத்து போக மாட்டேங்கிறாயா? அவன் எல்லாவற்றிலும் முரண்படுகிறார். ஒண்ணுதான் முரண்பட மாட்டேங்கிறார். போய் நீ போ, நான் தொடர்ந்து வரேன்றார். அது ஒண்ணுதான் முரண்பட மாட்டேங்கிறார். அதில் சொல்ற ஏச்சு அவனை அடிச்சு தொடர்ந்து ஓடு, கோயில் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ தாண்டி வந்துட்ட. அப்ப அதுல முரண்படல. மற்ற எல்லா விஷயத்துல பணத்துல அவன் என்ன செய்யறாரு? முரண்படுறாரு. நீ இந்த தடைகளை பேசுற வரைக்கும் முரண்பட்டுடுவ கர்த்தரோட. கர்த்தர் தடைகளை உடைக்கிறவர், தடைகளை தாண்டி போகிறவர், தடைகளை உடைக்கிறவர் உனக்கு உண்டாக. இந்த வசனம் உனக்கு முரண்படக்கூடாது. இந்த வசனம் நீ ஒத்து போகணும். அதுக்கு பிறகு சில விஷயங்கள் சொல்ல பாருங்க. நமக்கு நாமே சில முரண்பாடுகள் இருக்குது. எப்படி சொல்லுங்க. நமக்கு சில விஷயங்கள் பிடிக்காத விஷயம் இருக்குது. அதை பிடித்து செய்யும்படி நம்ம வலுக்கட்டாயப்படுத்தப்படுவோம். நமக்கு சில கொள்கை இருக்குப்பா, நமக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குப்பா. ஆனா சில நேரங்கள்ல அவைகளை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டியது? பொறுத்து கொள்ளவும் சகித்து கொள்ளவும் அந்த முரண்பாடுகளை நம்ம ஏற்றுக்கொள்ளவும் நிர்பந்தம் பண்ணப்படுகிறோம். சம்திங் ராங் அவர் பாடி. அப்ப நம்ம உடம்பு நம்ம மனசோட பல நேரங்கள்ல என்ன செய்யுது? சொல்லுங்கப்பா, வாழ்க்கையில பல விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? முரண்படுகிறது. கான்ஃபிளிக்ட். அப்ப இந்த கான்ஃபிளிக்ட் என்ன பண்ணுதுன்னா நம்மள சில கஷ்டங்களுக்குள்ள உள்ளாக்குது. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க.
சும்மா சொல்லுங்க. அப்ப எங்க தொடங்க இன்னைக்கு செய்தி என்ன? கான்ஃப்ளிக்ட், முரண்பாடுகள், மோதல்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம சுத்தி இருக்கிற இந்த உலகம் ரொம்ப அதிகமா முரண்பட்டு போயிருக்குது. நம்ம இந்த உலகத்துல வாழ்ற அளவுக்குள்ள உலகம் சரியானபடி இல்லை. இந்த உலகம் சரியானபடி இல்லை. நமக்கு இந்த உலகம் சரியா வரல. இனிமே வர போற உலகம் தான் நம்ம நல்லா இருக்கும் போல இருக்கு. சொர்க்கத்துல போய் தான் நிம்மதியா வாழ போற போல இருக்கு. இந்த உலகத்துல ஏகப்பட்ட முரண்பாடுகள். நம்மளை நல்லவனா வாழ விடமாட்டேன்றான், நம்மளை பக்தியா இருக்க விடமாட்டேன்றான், நம்மளை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்துறான். அப்ப ஏகப்பட்ட முரண்பாடுகள். இப்ப பைபிள் வசனத்துக்குள்ள போறேன். பைபிள் வசனத்துல எழுதுப்பா. இன்னைக்கு 5 வாரமும் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்குது, நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அந்த முரண்பாடுகள்ல முதல்ல எடுத்து இதை எடுக்கணுமா, வேற யாரையாவது எடுக்கலாமே நினைச்சேன். வேற வழி இல்லை, அதையே எடுத்துட்டேன். ஒரே ஒரு முரண்பாடு மட்டும் எடுத்துங்க. 2 நாளாகவும் 18-21. 2 நாளாகவும் 18-21. 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீர் அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். ஒரே ஒரு வசனம் தான் இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கலாம். மொத்தமா பைபிள்ல ஒரு 100கணக்கான கான்ஃப்ளிக்ட் இருக்குது. நீ பைபிள இன்னும் அந்த கான்ஃப்ளிக்ட் தெரிகிற அளவுக்கு படிக்கல. பெரிய பெரிய சட்ட நுணுக்கம், பெரிய பெரிய ராம் சேகராணி அவர்லாம் இருக்காரு. அவர்லாம் நிறைய படிச்சவர் ராஜா. அவர் சட்டத்துல இருக்கிற சில நுணுக்கங்களை கண்டுபிடிச்சு எப்பேற்பட்ட அறிவிடுதலை ஆகிடுவார். அதே மாதிரி இன்னைக்கு உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதுல கர்த்தர் விடுதலை கொடுக்க போறாரு. அப்படின்னா இங்க ஆகாப்னு ஒரு ராஜா. ராஜா பேர் என்ன சொல்லுங்க? கொஞ்சம் கேஷுவல் ஆகிடுங்க. எப்படிப்பட்ட ராஜா அவரு? ஒன்னான துன்மார்க்கமான மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன்? ரொம்ப துன்மார்க்கம், ரொம்ப கெட்டவன். சோ இப்ப இவனை கர்த்தர் சந்திக்கிறப்ப அவன் இந்த துன்மார்க்கமா இருக்கிற மனுஷன் தான் திருந்தவே மாட்டேன்றான். என்ன செய்ய மாட்டேன்றான்? திருந்தவே மாட்டேன், இப்படித்தான் வாழ்வேன்றான். அப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு பொய்யின் ஆவி வருது. எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது சொல்லுச்சா? அப்ப கர்த்தர் என்ன சொல்லிருக்கா? ஐயோ, தீர்க்கதரிசிகளின் வாயில என்ன இருக்க கூடாது? பொய்யின் ஆவியா? நம்ம தேவன் சத்தியத்தின் தேவன். அப்ப இந்த இடத்துல தேவன் அந்த பொய்யின் ஆவியை அனுமதிக்கிறார். இது கான்ஃப்ளிக்ட் நம்பர் 1, முரண்பாடுகள். நம்ம கர்த்தர் எப்படி இந்த காரியத்தை அனுமதிச்சாரு? இது கொஞ்சம் நல்ல பைபிள் ஃபுல்லா படிச்சீங்கன்னா, நான் சொன்னேன்ல, இனி இந்த வாரம் முழுக்க, நீ அடுத்த மாசம் முழுக்க இது மாதிரி பைபிள்ல 2 பாத்தீங்கன்னா கான்ஃப்ளிக்டா இருக்கும். ஒரு இடத்துல ஏன் சொல்லுவாரு, நீ ஊழியத்துக்கு போறப்பப்பா கையில பையே அது இது எல்லாம் எடுத்துட்டு போகாத, நீ ஊழியத்தை போய் ஒழுங்கா செய். நீ ஊழியத்துக்கு ஒழுங்கா போய் செஞ்சாலே உன் தேவைகள் சந்திக்கப்படும். இது ஒருத்தர் சொல்லுவாரு. 4 அதிகாரம் திருப்பின உடனே சொல்வாரு, நீ ஊழியத்துக்கு போற வேண்டாம், உன் வஸ்திரத்தை விற்று, சொல்லுங்க, ஒரு கத்தியை வாங்கி கையில வச்சுக்கோங்க. முதல்ல சொல்றாரு, ஊழியத்துக்கு போறப்ப எந்த கையில என்ன செய்யாத, கொண்டு போகாதன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? வஸ்திரத்தை விற்று முதல்ல ஒண்ணு கொண்டு போகாத, இப்ப கண்டிப்பா கொண்டு போ, கையில ஒரு கத்தியை வச்சுக்கோ. அடுத்தது நம்ம இந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, செவ்வாய் வெறும் ஆயுமா, செவ்வாய்க்கிழமை எந்த நல்ல காரியமும் பண்ண மாட்டாங்க. ஆனா பைபிள் படி பாத்தீங்கன்னா ஒரு வசனத்துல போடுறது, 3ஆம் நாளில் தேவன் 2 முறை நல்லது என்று கண்டார். எத்தனை முறை கண்டாரு? செவ்வாய்க்கிழமை செய்கிற எந்த காரியத்தையும் தேவன் 2 முறை நல்லது என்று கண்டார். நான் ஒரு கல்யாணத்துல, நீங்க கல்யாணத்தில் இணைவது நல்லது என்று கண்டேன் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். ஏன்னா இந்த நல்லதுன்னு 3ஆம் நாள் வருது. செவ்வாய்க்கிழமை செய்யற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உனக்கு 2 தடவை, புருஷனுக்கு ஒரு நல்லது, மனைவிக்கு ஒரு நல்லது. செவ்வாய்க்கிழமை உபவாசம் எடுக்கலாம், தனியா ஸ்பெஷலா எடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ணு. செவ்வாய்க்கிழமை உனக்கு வெறும் வாய் இல்ல, அன்னைக்கு தான் நல்ல வாய். அவங்களுக்கு அது செவ்வாய்க்கிழமை வெறுவாகி, நமக்கு செவ்வாய்க்கிழமை தேவன் 2 முறை. இது என்னது? என்னது? இது எல்லாம் வசனம் இருக்குது. நான் ஒரு வசனமா சொல்லிட்டு வர போறேன். இப்ப ரொம்ப எளிமையான முரண்பாடு சொன்னா புரியுது உனக்கு. சரி, எப்படி கொண்டு வருவோமே? எப்படி கொண்டு வருவோம்? ராகேல் லேயா
ஒரு பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு 2 பொண்டாட்டி. அந்த ஒரு பொண்டாட்டி நிறைய குழந்தை பிறகுது, ஒரு பொண்டாட்டி என்ன பிறக்கல, குழந்தை பிறக்கல. உடனே குழந்தை பிறக்காத பொண்டாட்டி என்ன சொல்லுதுன்னா, அந்த தூதாயின் கனி அப்படின்னு ஒரு கனியை கண்டுபிடிச்சாங்க. அந்த கனியை கொடுத்தா புஷ்சா எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் அறிவுலையும் யோசிப்பாங்க, அப்புறம் ஆவியிலையும் யோசிப்பாங்க. சரி, குழந்தை பிறக்கணும், கணவன் சரி, மனைவி சரி, குழந்தை பிறக்கல, சரி அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு மாதிரி அடாப்ட் பண்ணலாமா, இல்ல ஏதாவது மருத்துவ உதவிகளை நாடலாமா, இல்ல வேற ஏதாவது வழிகள் இருக்கான்னு யோசிப்போம். இதே மாதிரி அந்த நாட்கள்ல இந்த தூதாயின் கனி சாப்பிட்டா குழந்தை பிறக்கணும் ஒரு முறைகள் இருந்துச்சு. ஒரு அறையில சொல்றேன். சோ ஒரு ராகில் நம்பினா தூதாயின் கனி சாப்பிட்டா குழந்தை பிறக்கணும். ஆனா அவங்க முதல் கொண்டாடி நம்பிச்சு இந்த தூதாயின் கனியை படைச்சவன் கர்த்தர். நான் கர்த்தரை நம்பினா எனக்கு குழந்தை பிறக்கும். அந்த முரண்பாடுகள் என்ன முரண்பாடு? யாராவது ஒரு ரைஸ், ஒரு தங்கச்சி ரைஸை கிழிப்பாங்க, உங்களோட சண்டைக்கு வந்துடும். ஆனா ஒரு நர்சமா நல்ல ஊசி எடுத்து குடிச்சுன்னா ஒன்றும் பேசுவாரு, பழிக்குமா பழிக்குமா. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க மனசளவுல இந்த ஊசி குத்துனா வலிக்கும், சொல்லுங்க இது நல்லதுக்கு தான் செய்யறாங்க. I cannot escape. அப்ப உனக்குன்னு ஒரு தேவை வரும்போது there is no conflict. That's the message. நீ அங்க முரண்படுறதே இல்ல. சின்ன விஷயத்துக்கு முரண்படுற, ஆனா பெரிய விஷயத்துக்கு என்ன செய்வானுங்க, முரண்பட மாட்டாங்க. அந்த இடத்துல நீ பொறுத்துக்கிற, அந்த இடத்துல நீ சகிச்சுக்கிற. அப்போ முரண்பாடுகளை நீ புரிச்சுக்கிற. அது ஏன் யாக்கோபு தேவனை போய் சந்திக்கிறப்ப கடவுளோட போராடினார். தேவனே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறனா அவருடைய பிள்ளைகளா மாற்றி அவருடைய உடன்படிக்கைகளை கொண்டு வந்துருவார். இப்ப எல்லாரும் நீங்க இதை பிடிச்சி ஜெபம் பண்றீங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள் நீங்க அதை பிடிச்சி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த படிக்கட்டு மேலே ஏறி வரணும். நீ இந்த படிக்கட்டுல இருந்து அந்த படிக்கட்டுல ஏறும்போது தேவன் உன் தொடை சார்ந்து நடந்து கொள்வார். அதுக்கு என்ன பாஷை அர்த்தம் அப்படின்னா, உன் மாமிசத்தின் பலனை கர்த்தர் அறுப்பார். மாமிசத்தின் பலனோட நம்ம ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல பாருங்க. ஊழியம் செய்யறதுக்கு அறிவு உதவாது, விசுவாசம் தான் உதவும். விசுவாசத்தோட மாமிசத்தின் கிரிகளை அழித்தாதான் நம்ம ஆவியில எழும்ப முடியும். This is the conflict. நீ கர்த்தர்ட்ட வரணும்னா கர்த்தர் ஆவியா இருக்கிறார். கர்த்தர் எப்படி சொல்றாரு? கணவனுக்கு மனைவிக்கு முரண்பாடு வருது. நீ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல, காப்பி பண்ற முயற்சி பண்ற, அதுல 10 வருஷம் ஓடி போகுது. இந்த பேஸ்ட் பண்றதுக்கு 25 வருஷம் ஆயிடும். கணவன் மனைவினா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு, C and B எழுத்து. நீ என்னைக்கு காப்பி பண்றது பேஸ்ட் பண்றதுல நீ வேற ஒண்ணு பண்ணுவ, டெலிட் பண்ணுவ. நிறைய அவரை எப்படியாவது திருத்துகிறேன், அவளை எப்படியாவது மாற்றுகிறேன். நான் நேற்று புதூர்ல பண்ண கல்யாணத்துல ஒரு விஷயம், கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழுங்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டு வாழுங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்றாங்க, நான் ஒண்ணு சொல்றேன், புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்னு கேளுங்க. மண்ணும் எலும்பு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இதுவும் மண்ணு அதுவும் மண்ணா இருந்தா இது made by sand, இது made by bone. தமிழ் சொல்லுமா, ஆம்பளை மண்ணால உருவாக்கப்பட்டிருக்கா, ஆம்பளை சரி எலும்பு வேற ஒரு பொருள், மண்ணு சரி. மண்ணுக்கு மண்ணா இருந்தா என்ன செய்யும்? 4 ஆம்பளை மண்ணா இருப்பா பாரு, எங்க போனாலும் ஒத்துமையா நினைச்சிட்டு கான்ஃபிளிக்ட். அது மண்ணு பார்க்கறது பதப்பட்டு இருக்குது, ஆனா எலும்பு முண்டெல்லாம் ஆகிட்டு பார்த்தது. அந்த எலும்பு ஒரு குத்து குத்துல மண் நொறுங்கி போயிடும். சத்தம் என்ன அவ்வளவுதான். எவ்வளவுதான் உள்ள பண்ண முடியலையா? அட்டக்கி பாக்குறீங்க, எலும்பு அப்படியே எழும்புது. சரி பரவாயில்ல, ஓடுற வரைக்கும் ஓடு அப்படின்னு ஓடிட்டே இருக்கீங்க. ஏன்னா புரிஞ்சுக்க முடியாதுறது. 60 வயசு, 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் அந்த காலத்துல சண்டை போட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் போட்டு சண்டை இல்ல, புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது. கடைசி வரைக்கும் என் கூட்டி அதை புரிஞ்சுக்க முடியாது, கடைசி வரைக்கும் பொண்டாட்டியை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணதை விட அவங்களை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பிரிக்கவே முடியாது, ஒட்டிக்கணும். நீதாமா தெய்வம், நீ காட்டுற இடம் சொந்தம், நீ செய்யறது சரி விடு. ஒரு சில நேரங்கள்ல நீதான் தலைவர்,
நீ சொல்றதுதான் சட்டம், அதுக்கு நான் கட்டுப்படுறேன். எதுனால ஒண்ணு, நீ பார்க்காத ஒண்ணு, அதை விட்டு கற்பனை பண்ணாத. நிஜ வாழ்க்கையில முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை நீ செஞ்சு வா. கர்த்தருடைய அடுத்த கட்டு மேல கொண்டு வருவா. முரண்பாடுகள், என்ன பாடுகள்? இந்த உலகத்துல நிறைய என்ன இருக்கு? சோ நீயும் நானும் கர்த்தரோட முரண்படாம பாத்துக்கோங்க. நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய கஷ்டம் இருக்குது. இன்னைக்கு நீ டிட்டர்மைன் பண்ணு, நீ தீர்மானம் எடு. நான் தேவனோடு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நீங்க வந்து உட்காந்துக்கல, தேவனை தொட்டுட்டு டச் பண்ணிட்டு சார்ஜ் போட்டுட்டு. பைபிள்ல இருக்கிற முரண்பாடுகள், வாழ்க்கையில இருக்கிற நிறைய முரண்பாடுகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. வெரி குட். கொடை சந்த நரம்ப தேவன் தொட்டா நல்லதா கெட்டதா? நம்ம மாம்சத்தின் பலன் அழியட்டும், ஆவிக்குரிய வல்லமை ஒவ்வொரு விசுவாசத்திலும், ஒவ்வொரு கட்டளைக்குள்ளும், ஆவிக்குரிய